யாவிருக்க பயமே? எதற்கும் கவலை பயம் வேண்டாம். நான் இருக்கிறேன். நான் தான் உங்கள் தமிழ் கடவுள் பேசுகிறேன். நான் உங்களோடுதான் இருக்கிறேன். அதற்கு ஆதாரம்தான் இந்த காணொளி. ஆதாரமா? அது எதற்கு என்று கேட்பீர்களே. நீங்கள் தான் பேய் என்றால் நம்பி பயந்து விடுவீர்கள். நான் இருக்கிறேன் என்றால் நம்ப சற்று யோசனை செய்வீர்களே. நான் எங்கும் எதிலும் அனைவரிடத்தும் இருக்கிறேன். நீங்கள் தூய மனத்தோடும் ஏற்றத்தாழ்வின்றி அன்பு காட்டியும் சுய ஒழுக்கத்தோடும் வாழுங்கள், என்னை காணலாம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, யாம் இருக்க பயமே? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா 150வது கூட்டு பிரார்த்தனையில இருக்கோம். இது எல்லாமே முருகனோட செயல்தான். அதனால அந்த முருகனுக்கு நன்றி சொல்ற விதமா இன்னைக்கு நம்ம கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண போறோம். இதுலயே இந்த ஸ்கிரீன்லயே வரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நானே பாடுறேங்க என் வாய்ஸ்க்கு. அதனால நீங்க கண்டிப்பா எல்லாரும் என்னை விட நல்லா பாடுவீங்க. அதனால எந்த கூச்சமும் எதுவும் இல்லாம நம்ம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சஷ்டி கவசம் பாட போறோம். முருகன் பிறந்ததோட நோக்கமே என்ன அப்படின்னா, தேவர்களையும் நல்ல எண்ணத்தை உடைய மனிதர்களையும் ஜீவராசிகளையும் காக்கிறதுக்காக தான் நம்ம முருகப்பெருமான் அவதாரமே எடுத்தாரு. அப்படி அவர் அவதாரம் எடுத்து அசுரர்களை அழித்து தேவர்களை நல்ல உள்ளத்தை உடைய ஜீவராசிகளுக்கும் அருளையும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் எப்பயுமே இளமையா இருக்கக்கூடியவராம். எப்பயுமே அவர் அழகும் அறிவும் நிறைந்த கடவுள் நம்ம முருகப்பெருமான் தான். அவர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். அவர் நினைச்சா போதும் நமக்கு அருளை வாரி வழங்குவாரு. அதுக்கு எடுத்துக்காட்டே நம்மளோட கூட்டு பிரார்த்தனை தான். ஏன்னா நானும் இந்த கூட்டு பிரார்த்தனை நடத்துறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நான் நல்லா இருக்கணும், என்னோட வீட்டுல நல்லா இருக்கணும், இப்படிதான் வேண்டிட்டு இருந்தேன். ஆனா இந்த கூட்டு பிரார்த்தனையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்னோட வேண்டுதல்ன்றது சைட்ல வச்சாச்சு. எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம்ன்ற எண்ணத்தை உருவாக்குனது நம்ம முருகப்பெருமான் தான். அதுலயும் அவருக்கு இந்த கந்த சஷ்டி கவசம் அவ்வளவு விசேஷம். ஏன்னா இது பேரே கவசம். கவசம்னா என்ன? நம்ம ராஜாக்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அவங்கள சுத்தி ஒரு கவசம் போட்டிருப்பாங்க. எதுக்காக? எதிரிகள்ல கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த சஷ்டி கவசத்தை படிக்க 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 நம்மளை சுத்தி முருகப்பெருமானே ஒரு கவசத்தை ஏற்படுத்திடுவாரு. நமக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையும், நோயா இருக்கட்டும், எதிரிகளா இருக்கட்டும், நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அழித்து நமக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம முருகப்பெருமான். இப்ப எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு நம்ம இந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். முருகா போற்றி. திருச்செந்தூர் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, பழனி முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, செந்தில் ஆண்டவருக்கு, ஓம் முருகா, ஓம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணியிருக்கோம். நம்ம முருகப்பெருமானோட அருளால நமக்காக மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை உடைய அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் இன்னைக்கு நம்ம இத செய்திருக்கோம். இப்ப எல்லாரும் அவங்கவுங்க மனதுல இருக்கக்கூடிய விஷயத்த தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. கூட்டு பிரார்த்தனை பத்தின்றது இல்லாம
நீங்க கடவுளை நினைத்த தருணம், கடவுளுக்கு நன்றி சொல்ல விரும்பக்கூடிய தருணம் அது இருந்ததுன்னா தயவு செய்து பகிர்ந்துக்கலாம். ஏன்னா நீங்க எந்த பொருள் யாருக்கு கொடுத்தாலும் சரி, அது வந்து அந்த நேரத்துக்கு அப்புறம் காணாம போயிடும். சாப்பாடு கொடுத்தீங்களா, அந்த ஒரு வேளை மட்டும்தான் இருக்கும். நல்ல வார்த்தை, நல்லா அவங்களுக்கு சக்தி கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம கொடுக்கும்போது, அந்த நம்பிக்கையை கொடுக்கும்போது, அவங்க மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்தவங்க, அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அனைத்து சந்ததிகளுக்கும் அந்த நல்ல வார்த்தை போய் சேரும். அதனால நம்ம இந்த ஒரு வார்த்தைகளை சேவையா நினைத்து, முருகன் நமக்கு கட்டளையா நினைச்சு எல்லாரும் முடிஞ்ச அளவு யாரெல்லாம் பகிர்ந்துக்க விரும்புறீங்களோ தயவு செய்து பகிர்ந்துக்கலாம். எனக்கு முருகன் கொடுத்த ஒரு பிச்சை தான் நான் சொல்லுவேன். இந்த கூட்டு பிரார்த்தனை நடத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது நீங்க தான் எனக்கு முருகன். அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ நம்பிக்கை வைத்து இவ்வளோ அழகா எல்லாரும் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க, எல்லாருமே பாடினீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முருகனுக்கு நன்றி. முருகன்கிட்ட எனக்கு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப நன்றி. இப்போ அதே மாதிரி எல்லாரும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா மற்றவங்க இதை பார்க்கும்போது, ஏன்னா இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இது நமக்கு எப்போ கேட்டாலும் சரி, நமக்கு அப்புறம் வர்றவங்களுக்கும் இது ஒரு ஒரு சக்தி கொடுக்குற வார்த்தைகளா அமையும் இப்போ நம்ம சொல்றது. அதனால தயவு செய்து பகிர்ந்துக்கலாம். அம்மா பேசுறேன், கீதா பகுதி. சொல்லுங்கம்மா. இது மார்ச் 2ஆம் தேதி நிச்சயதார்த்த வசனம் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை கூட்டு பிரார்த்தனை நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கையில பணம் கிடையாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒருத்தங்க கிட்ட வட்டிக்கு பணம் வாங்க போறோம். அப்ப என் பையனோட ஆதார் நம்பர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கைரேகை விழல, முகத்துக்கும் லோ மேட்சிங் அப்படின்னு இருக்கு. முருகனை வேண்டிக்கிட்டே வந்தேன். அவங்க முடியாது, இன்னைக்கு திங்கக்கிழமை பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன், ஊரெல்லாம் அழைச்சிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதாரம் கையில பைசா ஒரு ரூபாய் கூட இருக்கு. நான் என்ன செய்வேன் முருகா, எனக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கண்ணை திறந்து படைப்பா அப்படின்னு அழைச்சிக்கிட்டே வெளியில வந்தேன். அப்ப என் பையன் வீட்டுல இருந்து போன் அடித்தான், இன்னும் அந்த ஆதார் நம்பர் கிடைச்சிருச்சு, நான் ஆபீஸ்க்கு வரேன், நீ போ அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்ததுல அதுக்கப்புறம் 2 தடவை போட்டோ எடுத்து போட்டாங்க. போட்டோ மேட்சிங் வந்துச்சு. அப்புறம் கடைசியில இன்னொருத்தவங்க வந்துட்டு இதப்பா இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணு, இன்னும் செல்லுல இருந்து எழுது அப்படின்னு இன்னொரு சார்ட்ட சொன்னாங்க. அந்த சார்ட்ட சொல்லவும் அவங்க வந்து போட்டோ எடுத்தாங்க. அதனால மேட்சிங் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல கையில ரூபாயும் வந்தது. நல்லபடியா நிச்சயதார்த்தமும் முடிஞ்சது. உண்மையில முருகனுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும். உங்களதான் எல்லாரையுமே நினைச்சேன், எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வெளியில வந்தாரு. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சொன்னவங்க யாரோ ஒருத்தர் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுனாங்க பாத்தீங்களா, அவங்கதான். ஒரு பைசா பக்கம் இல்லாம அவ்வளவுக்கு ரெடி பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க முயற்சி பண்ணி பாருங்க கிடைக்கும் நாங்க. அந்த 2 நாளையில போய் ஒரு நாளையில காசு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சது. குறையும் கல்யாணமும் அவரோட அருளால கண்டிப்பா நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா நடக்கும். நீங்க வராது எப்பயுமே நாங்க அந்த பிரார்த்தனை செய்யறோம். ரொம்ப சந்தோஷம் மாரி ஜோதி அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றிம்மா. கவிதா அம்மா பேசுறேன். எப்படிமா இருக்கீங்க? உடம்பு சரி பரவாயில்லையா? வெற்றிகரமா ஆபரேஷன் முடிஞ்சு நல்ல மாதிரியா வந்துட்டேன் வீட்டுக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க வராத ஒரு நாளும் உங்களுக்காக நாங்க கூட்டு பிரார்த்தனை செய்தோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பரவாயில்லையா வலியெல்லாம்? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. வலி கொஞ்சம் இருக்கு. முருகன் உங்களை அழகா சூப்பரா கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படியே இன்னும் நித்திலா நிரலியாக்கெல்லாம் எல்லாம் பார்க்கணுமே. அதனால நம்மளோட வந்து உங்களுக்கு எல்லாரோட அந்த பிரார்த்தனையும் உங்களுக்கு இன்னும் உடல் பலத்தை 10 வயசு குறைக்கும்ன்றதுல எந்த சந்தேகமே வேண்டாம். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சோபனா. நன்றிமா. எல்லாருக்கும் நன்றி. எனக்காக பிரார்த்தனை பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிமா.
அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். சொல்லுங்கம்மா. அதாவது ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு எல்லாம் பில்லிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஈவினிங் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து ஒரு சின்ன குளறுபடி ஆயிடுச்சு. ஒரு கால் ஆப்ரேஷன்ன்றதுக்கு பதிலாக 2 கால் சேர்த்து போட்டாங்க. அது அவங்க அமௌண்ட் அதிகம் ஹெவியா டபுளா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பில்லிங்ல போய் கேட்கும்போது அவங்க டாக்டர் வந்தாதான் பேசிட்டு தான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் டாக்டர் தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் எல்லாம் கான்டாக்ட் பண்ணா யாருமே கிடைக்கல. அன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்துட்டாங்க, எல்லாம் ஆப்ரேஷனுக்காக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு பூரா வெயிட் பண்ணி ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. 6ன்றது 7 கூட ஆயிடுச்சு, அப்பவும் ரெடி ஆகல. அதுக்கப்புறம் கவிதா தான் இருந்தா கூட பில்லிங் ரெடி பண்ணும்போது. என்னடா இது இவ்வளவு பெரிய குளறுபடி பண்ணிட்டாங்களே, இது எப்போ கிளியர் ஆகுமோ தெரியலையே, நாம எப்போ வீட்டுக்கு போறது, அங்கேருந்து வர்றதுக்கு வேற எங்களுக்கு டாக்ஸி பிடிக்கணும், அதுக்காக ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா வர முடியாது, என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அந்த நேரம் தான் சரி எனக்கு இந்த வேல்மாறல் போட்டு கேட்கணும்னு தோணுச்சு. சரி வேல்மாறல் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் அது ஒரு முடிகிற நேரம் இப்பதான் கிளியர் ஆச்சுன்னு வந்தா கவிதா. என்னம்மா அப்படின்னா, அவங்க ஒத்துக்கிட்டாங்கம்மா பில்லு டபுளா போயிடுச்சுன்னு, அதனால டாக்டர் வந்த உடனே கேட்டு சரி பண்ணிடுறாங்களாம் அப்படின்னா. நைட் வேணா நீங்க இருந்துட்டு மார்னிங் போயிடுங்க, ராத்திரிக்கு உங்களுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணலை, நாங்க இருந்து போகலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்புறம் இருந்து மறுநாள் காத்தால டாக்டர்கிட்ட பேசி அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அதுக்கான செலவை கட்டிட்டு வந்துட்டோம். அந்த நேரம் வந்து ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சு. அதாவது ஈவினிங் போயிடலாம், 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு குழப்படி ஆகி அவங்க பில்லிங்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை வந்து மறுபடியும் கிளியர் பண்ண முடியாதுன்ற மாதிரி யாருமே சரியா பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் டாக்டர் மறுபடியும் ஒரு 4-5 தரம் விடாம ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியா இந்த மாதிரி ஒரு பதிலை சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் கிளம்பி வந்தோம். அந்த நேரத்துல எங்களுக்கு நிம்மதியை கொடுத்தது, அந்த ஒரு தெளிவை கொடுத்தது எல்லாமே அந்த முருகன் அருள் தான். அந்த வேல்மாறல் படிக்கும்போது தான் அந்த ஒரு தெளிவே கிடைச்சது எனக்கு. அதனால அந்த முருகனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டேன் நான். அந்த நேரம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு முருகனுடைய தயவு இருக்கிறதுனால தானே நமக்கு இந்த அளவுக்கு ஆச்சுன்னு நான் நினைச்சிட்டேன். அது ஒரு அனுபவமா போச்சு எனக்கு. முருகனை வந்து நேரா பார்க்க முடியலன்னாலும் அவன் அருள் எப்படியாவது நமக்கு இருக்குது, நம்ம கூட தான் அப்படின்ற ஒரு நினைப்பு எனக்கு ஒரு துன்ப கொடுத்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிமா இருக்கு. கண்டிப்பா முருகனோட அருள் எப்பயுமே நம்ம எல்லாருக்கும் இதே மாதிரி கிடைச்சிட்டே இருக்கணும். அவரோட அருளை நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும். எல்லாருக்குமே நன்றி சோபனா. எல்லாரும் எல்லா கூட்டு பிரார்த்தனையில இருக்க அத்தனை பேருக்கும் என்னோட சின்சியர் ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். நன்றிங்கம்மா, நன்றி. வேற யாராவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? நன்றி கடவுளுக்கு தான் சொல்லணும். கண்டிப்பா கரெக்ட். அந்த கடவுள் தானே நம்மள அனுப்பிட்டாரு. அந்த கடவுள் தான் நம்மளை அனுப்புனது, நம்மளை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்திருக்காரு. எல்லாமே முருகனோட அருள் தான். கண்டிப்பா நீங்கெல்லாம் தான் கடவுள். யாருன்னே தெரியாம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்றோம்ல, அந்த ஒரு நிமிஷம் அட கடவுளை முருகா அவங்களை காப்பாத்து, அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காமின்னு சொல்றோம்ல, அப்ப நம்ம தான் கடவுள். ரொம்ப மகிழ்ச்சி. வேற யாராவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க. இல்ல பேசலன்னா எப்படி? ஆக்சுவலி என்னன்னா, நான் உங்களுக்கு பிப்ரவரி மந்த் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரு சின்னதா ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சு கையில. அதாவது கழுத்து எலும்பு தேய்ஞ்சதுனால எனக்கு வந்து கை தூக்க முடியாம போயிருச்சு. அப்படியே தூக்குனா கூட எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம கீழே விழுந்துருச்சு. சரிங்களா? இதுதான் என்னுடைய ப்ராப்ளமே. கழுத்து எலும்பு தேய்ஞ்சிருக்கு, ஓகே, அதை வந்து கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஆனா வந்து என்னன்னா, நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அந்த மாதிரி, ஓகே. ஆனா வந்து டாக்டர்ஸ்க்கே தெரியல ஏன் கையை தூக்க முடியல, நிக்க முடியல அப்படின்ட்டு.
அவங்களும் எல்லா ஸ்கேனுமே எடுத்தாங்க. நான் ஸ்கேனுக்குள்ள போகும்போது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் என் வாய்க்குள்ள சஷ்டி கவசத்தை மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், வேற எதையுமே சொல்லல. இன்னொரு விஷயம் எனக்கு பயம். உள்ள அந்த இருட்டுக்குள்ள அதுக்கு இருக்கும்போது எனக்கு என்னவோ என்னை அறியாம ஒரு பயத்துலதான் என்னை அறியாம எனக்கு அந்த சஷ்டி கவசம் மட்டும்தான் திரும்ப 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 வந்தது. சொல்லிக்கிட்டே தான் உள்ள இருந்தேன். ஏன்னா உள்ள இருந்தது 10 நிமிஷம் 5 நிமிஷம் இல்ல, 2 மணி நேரம் கிட்ட நான் உள்ள இருந்திருக்கேன். அந்த ஸ்கேன் சென்டர் உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஒவ்வொரு சவுண்டு அது இதுன்னு கேட்கும்போது அந்த 2 மணி நேரம் எனக்கு எப்படி போகுங்கிறதுக்கு தான் பயமே தவிர, உள்ள நான் வெளியே வச்சதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு உள்ள இருக்கும்போது அவ்வளவு நேரம் நான் உள்ள இருந்தேன் மாதிரி நான் ஃபீல் பண்ணல. நான் சஷ்டி கவசம் சொல்லும் போது நான் எப்படி வெளியே வந்துட்டேன் அப்பாடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் கடைசி வரைக்கும் டாக்டர் எனக்கு பெயின் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா என்ன ரீசன் ஏன் கை நிக்கல அப்படிங்கிறது டாக்டருக்குமே தெரியல. பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பிசியோ நான் ரெஃபர் பண்றோம், நீங்க பண்ணுங்க வைங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. எங்க ஹஸ்பண்டுக்குமே இன்ன வரைக்கும் ஏன் கை நிக்கல, அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தானே நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ என்னன்னா அது ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணும்போது வந்துருச்சு. இது ஆக்சுவலா கியூர் பண்ண முடியுது. ஒரு 10 நாள் 20 நாளே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸசைஸ் மூலமா சரி பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய வியாதிலாம் இல்லை, பயப்படுறதுலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலா என்னன்னா நான் உள்ள சஷ்டி கவசம் சொல்ல போய் தான் ஒரு சப்போஸ் என் ஹஸ்பண்ட் ஏதோ என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சப்போஸ் என் நரம்புல ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்? நரம்புக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அது ஃபியூச்சர்ல எனக்கு அது இதா இருக்கணும். பிரச்சனையே இல்லை, அதுதான் விஷயம். பிரச்சனை இருக்கிறது இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப கொஸ்டின் என்ன கடவுள் எனக்கு என்ன பிரச்சனையே தெரியலையே, ஏன் என் கை நிக்க மாட்டேங்குது இப்படிதான் யோசனை தவிர பிரச்சனை பத்தி தான் யோசிச்சேன். என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறேன் தவிர பிரச்சனையே இல்லை. அதுதான் விஷயம். கடவுள் ஒரு தலையில கொட்ட மாதிரி நான் ஏதோ ஒரு தப்புக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். கொட்டியிருக்காரு மண்டையில, கொட்டிட்டு பிரச்சனை இல்லை நீ போ, இனி உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பிசியோ அதுவுமே எனக்கு கரெக்ட் ஆயிடுக்கு நல்ல ஒரு பிசியோ கிடைச்சாங்க. நான் அங்கதான் போய் பண்ணினேன். காடோட கிஃப்ட். ஏன்னா மவுத் வாஷ் ஒவ்வொருத்தர் மூலமா தானே வரும் நம்மளுக்கு. இவங்க சொன்னாங்க நம்ம கடவுள் இல்ல, கடவுள் மாதிரி நமக்கு அந்த கடவுள் அனுப்பி வைப்பாரு ஒரு பர்சனை. அவர் தான் நீங்க சமயத்துல கடவுளா நமக்கு தெரிவாங்க. என் ஆஃபீஸோட என் ஹஸ்பண்டோட ஒர்க் பண்றவரோட இதுதான் அவர் தான் எனக்கு சிஸ்டர் நீங்க போயிட்டு வாங்க, நம்பிக்கையா போங்க, அந்த விஷயம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. அது மாதிரி போனேன். இப்போ எனக்கு 95% நான் சரியாயிட்டேன், நல்லாயிட்டேன். என்னோட வேலையை நான் நல்லா செய்யறேன், பெயின் இல்லை. ஒரு 5% மட்டும்தான் பிரச்சனையை தவிர 95% நான் நல்லா இருக்கேன். நான் ஆயிடுவேனா நான் நினைச்சே கூட இப்படி பார்க்கவே இல்லை. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். அதுதான் பிரச்சனை தான். நம்ம என்ன பிரச்சனை தான் யோசிக்கிறத தவிர பிரச்சனையே இல்லை. அதை நம்ம யோசிக்கவே வேண்டாம், வேற நம்மளுக்கு பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். அதான் அதுல அந்த சசிவசல வர மாதிரி தான், எல்லா பிணியும் எந்தனை கண்டா நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய். எந்த பிணி வந்தாலும் சரி என்னை கண்டு நிக்க கூடாது, எல்லாமே என்னை விட்டு ஓடி போயிடணும். இதே என் மவுத்துல வந்துகிட்டே இருந்த ஒரு வார்த்தை. அவர் எனக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதான் பிரச்சனைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு அது தெரியல. கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் கஷ்டம், நல்லா தானே தூங்கினேன் காலையில, நல்லா தானே எந்திரிக்கும் போது எனக்கு இந்த பிரச்சனையே தான் நான் யோசிச்சேனே தவிர, இப்ப பிரச்சனை விடுபட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இது நம்மளுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்காரு கடவுள், அவ்வளவுதான். இனி நான் என் உடம்பு கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். சரி எனக்கு ரெஸ்ட் வேணுமா, ரெஸ்ட் வேணுங்கிற நான் ரெஸ்ட் எடுத்துக்கணும், எடுத்துக்காம ஓடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு வந்திருக்கு. அதுதான் கடவுள் நம்மளுக்கு இருக்கிறதை தவிர கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அது அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பயப்படுறோமே தவிர, பிரச்சனைக்கு அப்ப எல்லாருக்கும் இருக்கிறது தான். முருகரை யார் ரூபத்திலேயாவது நம்மளை நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைப்பாரு. அது நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அது மாதிரி இந்த கூட்டு பிரார்த்தனை இத்தனை காலம் வெற்றிகரமா கொண்டு போகணும். உங்களுக்கு ஒரு பெரிய கடவுள் கூடயே துணையே இருக்காரு சிவகுணா உங்களுக்கும். ஏன்னா நாங்க கூட சில மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணல, சரிங்களா, விட்டுட்டோம். பட் நீங்க கண்டினியூஸா கொண்டு வந்திருக்கீங்கன்னா கடவுள் உங்க கூட இருக்கிறாரு. அவர் தான் எப்படியாவது உங்களை வழி நடத்துங்க. உங்களுக்கும் உடம்பு சரியில்லாம பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கூட வேண்டாம் இன்னைக்கு எனக்கு சரியா இருக்கே நான் முடிக்கலன்னு ஒரு ரீசனே நீங்க சொன்னது கிடையாது. அதுல ரீசனே நீங்க போட்டது இல்ல, இன்னைக்கு கிடையாது அப்படின்னு எந்த ரீசனுமே வந்ததே கிடையாது. ஓகேங்களா? சோ உங்களை வழி நடத்துறதும் உங்க மூலமா எங்களுக்கு கடவுளை உணர்த்துறதும் தெய்வத்தோட இதுதான். ஸோ இந்த கூட்டு பிரார்த்தனையில நம்ம இருக்கோங்கிறதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அதை பல நாட்கள் நம்ம தொடர்ந்து வருடங்கள் தொடர்ந்து நம்ம கொண்டு போகணும். அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய கையிலே இருக்கிற விஷயம். சந்தோஷம், நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது சந்தோஷம். நிறைய பேசணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா போதும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா. நன்றி நன்றி பாஞ்சாலி. அடுத்தது ஸ்ரீதரம்மா. நன்றி மேம், நன்றி. எனக்கு தான் பையனுக்கு ரொம்ப முடியாம ஆக்சிடென்ட் ஆகிறப்போ அந்த திருச்செந்தூர் முருகர் தான் எங்களுக்கு, இந்த கூட்டு பிராணத்துல இருக்கிற எல்லா மக்களும் எங்களுக்கு நல்ல பிரார்த்தனை பண்ணி இன்னைக்கு பையன் நல்லா ஆகி இப்ப சென்னைக்கு வேலைக்கு போயிட்டான் மேம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, டெய்லி நாங்க இப்ப வேல்மாறல் இது கேக்குறோம்.
அது எனக்கு நீங்க படிக்கும் போதெல்லாம் எனக்கு அதோட இதெல்லாம் தெரியல. சரி வேல்மாறல் படிக்காங்க, நான் இன்னொருத்தங்க என்னோட ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் நாங்க டெய்லி வீட்டில் அதை போட்டு ஆடியோல போட்டு டெய்லி கேட்குறோம், டெய்லி படிக்கிறோம். இப்போ நல்லா இருக்கான், என் பையனும் நல்லா இருக்கான், இப்போ நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த கூட்டு பிரார்த்தனை எங்களுக்காக பிரார்த்தனை பண்ண எல்லாருக்கும் நான் மனதார நன்றி சொல்லிக்கிறேன் மேம். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனுக்கும் நான் நன்றி சொல்லிடுறேன். இதே மாதிரி பையனுக்கும் ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கோம், நல்லபடியா ஒரு பெண் அமையணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னமும் அந்த கடவுள் எங்களுக்கு குறைய அந்த இதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். ஆமா, எல்லாருமே முருக கடவுளை வணங்குங்க. டெய்லி வேல்மாறல் கேளுங்க, டெய்லி வேல்மாறல் படிங்க. அதுவே நமக்கு நல்ல மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்கு, நோய் நொடி இல்லாம இருக்கு. அதுதான் நான் சொல்லிக்கிற விரும்புறேன் மேம். நன்றி மேம். நன்றி நன்றி மேம். நன்றி. நன்றி. யாராவது பகிர்ந்துக்கிற விருப்பம் இருக்கவங்க பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்மளோட யாராவது ஏதாவது சொல்லணும்னா ப்ளீஸ் சொல்லுங்க. நியூஸ் போட்டிருக்கீங்க. ரோபினா, நேற்று அவங்க ஃப்ரெண்டுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்கிறாங்க. எல்லாம் பிரார்த்தனை பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கூட்டு பிரார்த்தனையில் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷம். மனுஷியெல்லாம் எல்லாம் நடக்கிறது இருக்குது. எல்லாம் முருகரா இருக்கிறவங்களே முருகன் பெருமான் தான் வேண்டிக்கிறதான். எனக்கு அந்த முருகத்தை எதுவும் கேட்கறது இல்லை, அவர் எப்பவும் எங்களுக்கு துணையா இருக்கணும், அதுதான் நினைச்சுக்கிறது. அதை பார்த்தாலே எனக்கு அழுக வந்துடும். முருகன் படம் பார்த்தாலே எனக்கு சொல்ல வரல. எனக்கு பிரார்த்தனை பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த கூட்டு பிரார்த்தனையில இருந்துதான் சோபனா எனக்கு அந்த வேல்மாறல் வகுப்புமே எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது அது, அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கேதான் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த வேல்மாறல் வகுப்பை பத்தி. அதான் வேல்மாறல் கூட 64 அடிகள் இருக்கும். நம்ம படிக்கிற வேல் வகுப்பு 16 அதுதான். அதுதான் அவர் 4 தடவை, இதுதான் ஒரிஜினல். அதனால அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்க முடியலனால இதை நீங்க படிக்கிறதே நமக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது, சக்தியை கொடுக்குது. கண்டிப்பா நன்றி நன்றி. பிரார்த்தனைக்குள்ள போயிடலாமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி. வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் சொல்லுங்க. பகிர்ந்துக்க விரும்புறவங்க பகிர்ந்துக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு இத்தனை உறவுகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவரோட அடியார் கூட்டத்துல நம்மளை சேர்த்ததுக்கு முருகப்பெருமானுக்கு நன்றி. அதே மாதிரி நம்ம மற்றவங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு நம்ம காதுகளை கொடுத்தோம் இல்லையா, அந்த மனசை கொடுத்ததுக்கும் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி கண்களை மூடி முருகப்பெருமானை எந்த ரூபத்துல எந்த வடிவத்துல பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மனதில் நினைத்து அவரை வழிபடுவோம். ஓம் சரவண பவ. 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 மூன்று முறை மூச்சு பயிற்சி. மெதுவா மூச்சை உள்ளே விடலாம், அதை விட மெதுவா வெளியில விடலாம். முதல் முறை
மூன்றாவது தடவை. சரவண பவ. சரவண பவ. சரவண பவ. சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவா 2 கைகளையும் நல்லா தேய்த்து உள்ளங்கைய கண்கள் மேல வைத்து பூ மாதிரி மெதுவா கண்களை திறக்கலாம். ஓம் சரவண பவ. இப்ப 7 வகுப்பு படிச்சு இன்னைக்கு பிரார்த்தனை நிறைவு செய்யலாம். தயவுசெய்து எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு அதை பாடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ தயவுசெய்து அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிக்கலாம். ஓம் சரவண பவ. பருத்த முளை பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நடை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழித்து நிகராகும் பனைக்கை முகப்பட கரட மதத்தவள பஜத்தவள பதத்தவள நிகழத்து தெரிக்க வருமாகும் பழுத்த முகில் தமிழ் பட இசைக்கு வரை புகையில் இடித்து வழிகாணும் பசித்தளவை ஒளி அலை உடக்குதலை ஒளித்த அடுத்த பகை அறுபெரிய உருக்கியலும் அரசை வரும் அரசருடன் கொழுத்து வளர் எனக்கு இருக்கும் நிறைத்து விளையாடும் சுகக்கிரியை முதற்குடன் அறுத்ததை முளைத்தன முகத்தினை பரப்பாத திசையல ஓடும் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள்
கடித்தயிறு கடித்தளவன் மூதரம் திருத்தணியை ஒரு மலைவிருத்தன் மயில் நடந்தேனே. முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு நன்றி. இதுக்கப்புறம் அடுத்த வாரம் புதன்கிழமை